சொல்லுங்க மச்சான். மச்சி என்ன பண்ற? இதோ உட்காந்துருக்கேன். மச்சி நான் சண்டே. ஒரு 10, 15 நாளா உன்ட்ட கேட்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன் மச்சி. இல்ல. யாருக்கு மச்சான் ஓட்டு போட்ட? ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? கேட்டேன். எங்கள் விஜய் உயிர் என்ன வருவார். அப்படியா மச்சான்? ம். சரி. வந்தாரா? வந்தாரே. எங்க வந்தாரு? கரூர்ல இருந்து திருச்சி வந்தாரு. சரி. இப்ப திருச்சி வந்து சென்னை போனாரு. சரி. சென்னைக்கு வந்தாரு. சரி. அப்புறம் சென்னையில இருந்து டைரக்டா டெல்லி வந்துட்டாரு. ஓ! சரி. நீ அங்க போறதுக்கு தான் ஓட்டு போட்டியா அப்போ? மச்சான் வருவேன்னு சொன்னாரு. சரி. இப்ப கரூர் வந்தாரு. சரி. அப்ப எங்கள் விஜய் உயிரென வருவேன்னு வந்தாரு அவரு. சரி. என்ன நினைச்சுன்னு தெரியல. அப்புறம் உயிரென வந்தவரு திடீர்னு திருச்சி போயிட்டாரு. உயிர் எடுத்துட்டு போயிட்டாரா? உயிரை அவர் எடுக்கல. ஆனா போயிருச்சு. சரி. அண்ணன் மேல வீணா பழி போடக்கூடாது. 41 தானா போயிருச்சுல்ல? ஆனா போயிடுச்சு. சரி. அங்க இருந்து திருச்சி போனாரு. சரி. அங்கேயும் உங்கள் விஜய் உயிரென வருவாரு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி. அங்க பார்க்கவே முடியல. டபால்னு சென்னை போயிட்டாருன்ட்டாங்க. நீ கரூர் போயிருந்தியா மச்சான்? ஆமா. சரி. நீ கரூர்ல கரூர் போயிருந்தியா? லாஸ்ட்ல உயிரோட இருக்க? தப்பிச்ச முடிச்சேன்ட்டான். ஓ! தப்பிச்சு முழிச்சோன்னு தான் வந்திருக்க. சரி. அடுத்த கூட்டத்துக்கு போயிருக்க மாட்டியே? பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. இல்ல அடுத்த கூட்டத்துக்கு போயிருக்க மாட்டியே? சொல்றத கேள்றேன். சரி சொல்லு. அந்த கூட்டத்துல சரியா பார்க்க முடியல மச்சான். பயங்கர கூட்டம். பார்த்தா அண்ணன் டபால்னு காணோம். எங்கடா விசாரிச்சா அண்ணன் திருச்சி போயிட்டு இருக்காரு. நான் பாரேன். சரி திருச்சியில போய் பார்க்கலாம்னு பார்த்தா அங்கேயும் காணோம். பார்க்க முடியல. எங்க போயிட்டாரு? எங்கடான்னா சென்னை போயிட்டு வந்துட்டாங்க. ரைட். பனையூருக்கு போயிருக்கலாம்ல? டபால் அங்க இருந்து சென்னை போயிட்டேன். சென்னை போய் பார்த்தா அண்ணன் 4 நாளைக்கு வெளியே வர மாட்டாருன்னு. சரி. என்னடா நம்ம நிலைமை இப்போ இருக்க. கடைசி வரையும் அண்ணனை பார்க்க முடியலையே. சின்ன வயசுல இருந்து பார்க்கணும் பெரியத்தனமா இருந்தேன். 4 நாள் கழிச்சு பார்த்தா அண்ணன் டெல்லி போயிட்டாருன்ட்டானுங்க. சரி. டெல்லிக்கு போயிருக்கலாம்ல? டெல்லிக்கு போறதுக்கு நமக்கு வசதி இருக்கா? சரி. எப்படியா இருந்தாலும் அண்ணன் தேர்தல் போச்சு. அதுக்கு நம்ம தொகுதிக்கு வந்து தானே ஆகணும். கண்டிப்பா வராம இருப்பாரு அவரு அப்படின்னு வெயிட் பண்ண மச்சான். இந்த டிஎம்கே காரங்க சரி பண்ணிட்டானுங்க மச்சான். பாரு அண்ணன் வர்றதுக்கு டிஎம்கே சரி பண்ணிருச்சுல்ல? வரவிடாமே பண்ணிட்டானுங்க. பாரு. சரி எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப திருச்சி வராருன்னு சொல்லி போலான்னு நினைச்சா மச்சான் அங்கேயும் பாத்தீங்கன்னா டோக்கன் எல்லாம் எடுத்துட்டு போறேன் மச்சான் நானு. உள்ள விட மாட்டேன்றாங்க. அங்கேயும் உள்ள டிஎம்கே காரங்க சதி மச்சான் அது பாரு. ஏன் கேக்குற? கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. கடைசி வரைக்கும் உங்களால பார்க்கவே முடியாதுடா. என்னன்னா இப்ப காலைல எந்திரிச்சாலும் உங்கள் விஜய் உயிர் என்ன வருவாரு அந்த பாட்டு தான் மச்சான் மைண்ட்ல ஓடுது. எப்பவுமே உங்களுக்கு அதான் மச்சான் ஓடும். நைட்ல படுக்க போறப்ப அந்த பாட்டு தான் மைண்ட்ல ஓடுது. அது என்னன்னா தலைமை தற்கூறு எப்படி இருக்கு